ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் மோர் ரெப். நான் ஜிம்முக்கு போக ஆரம்பித்து 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இந்த 10 இயர்ஸில் நான் நிறைய தப்பு செஞ்சுருக்கேன். அந்த தப்பில் நான் நிறைய லேர்னும் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் முட்டாள்தனமாக சில பேர் சில விஷயங்களை பண்ணுறாங்க. அதனால தான் மெயினாக இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்து அட்லீஸ்ட் அந்த மாதிரி விஷயங்களை நம்பாமல் கொஞ்சம் இன்ஃபார்ம்டாக இருந்து அவங்க டிசிஷன்ஸை கிளியராக எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா வே ப்ரோட்டீன் எடுத்தால் லீன் ஆவேன், மாஸ் கெய்னர் எடுத்தேன்னா நான் ரொம்ப பல்க் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி. இதில் வே ப்ரோட்டீனுக்கும் மாஸ் கெய்னருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணவே பண்ணாது. ஏன்னா மாஸ் கெய்னர் பார்த்தீங்கன்னா ஒரு சர்விங், அதாவது ஒரு ஸ்கூப் வந்து 400 to 500 கேலரிஸ் வரும். அதே நீங்கள் வே ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 120 கேலரிஸ் தான் வரும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னென்னா, மாஸ் கெய்னரில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அதாவது பியூர்லி சுகர் இல்லாட்டி ஓட் ஃப்ளார், அதாவது ஓட்ஸில் செஞ்ச மாவு. ஸோ இது வந்து அதில் இருக்க கார்போஹைட்ரேட் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அது நம்மளுக்கு ஒரு மீல் மாதிரி அது ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர நம்மளுக்கு வந்து அது மசில் சைஸ் போடுறதுக்கு அது என்றைக்குமே ஹெல்ப்பே பண்ணாது. அதனால் முட்டாள்தனமாக நீங்கள் போய் மாஸ் கெய்னரை வாங்கி எனக்கு மசில் மாஸ் போடுன்ட்டு குடிக்காதீங்க. அந்த காசில் நீங்கள் சிக்கன், எக்ஸ், ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸை வாங்கி சாப்பிட்டு அதில் விட பெனிஃபிஷியலாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. செகண்ட் விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபுட்டோட குவான்டிட்டியை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் லூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது. இது ரொம்ப காமனாக எனக்கு எப்போ பார்த்தாலும் வந்து எங்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் மெயின் ரீசன் என்னென்னா, நீங்கள் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றீங்க, ஆனால் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் மொத்தமாக எவ்வளோ கேலரி இருக்குங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வெயிட் போடுதா இல்லை வெயிட் கம்மியாகுதாங்கிறத வந்து டிசைட் பண்ணுற ஒரு மெயினான ஃபேக்டர். ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களா இல்லையாங்கிறது வந்து செகண்டரி தான். அது நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்க, நீங்கள் சாப்பிட்ற அந்த அளவு வந்து உங்களோட ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா பண்ணாங்க ரொம்பவே முக்கியமான விஷயம். மூணாவது என்னென்னா, ஃபாஸ்டட் கார்டியோ பண்ணால் பாடி செம்ம ஃபாஸ்ட்டாக ஃபேட் பர்ன் பண்ணும் அப்படின்னு. இது ஏன் சொல்கிறாங்கன்னா, முன்னாடி நாள் நைட்லேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எதுவுமே நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுனால நம்ம பாடியில் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம பாடி வந்து டேரெக்டாக ஃபேட்டை எடுத்து எனர்ஜிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறனால ஃபாஸ்ட்டாக ஃபேட் பர்ன் ஆகும் அப்படிங்காங்க. தியரியில் இது கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் ரியாலிட்டியில் என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு ஃபேட் லாஸ் டயட்டில் இருக்கீங்கன்னா, நீங்கள் காலையில் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது சாப்பிட்டாலுமே சரி, உங்கள் பாடி எந்த அளவுக்கு கேலரிஸ் பர்ன் பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் கேலரிஸ் பர்ன் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பண்ணாலும் சாப்பிடாமல் பண்ணாலும் அது உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸே கொடுக்காது. நாலாவது பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து யூடியூப்பில் போய் இது தேடாமலே இருந்திருப்பாங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாளாவது போய் வாட் இஸ் த பெஸ்ட் டயட் ஃபார் ஃபேட் லாஸ் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தேடிருப்பீங்க. ஆனால் உண்மையில் பெஸ்ட் டயட் ஃபார் ஃபேட் லாஸ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எந்த டயட்டை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு கலோரிக் டெபிசிட்டில் தான் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், இப்போ ஒரு ஆள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறாரு, ஒரு ஆள் கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறாரு, ஒரு ஆள் ரெகுலராக எப்பவும் சாப்பிடுவாங்கல்ல அதே மாதிரி சாப்பிட்றாரு. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா 2000 கேலரிஸில் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த டயட்டில் இவங்க 3 பேருமே ஒரு மாதம் கழித்து பார்த்தாங்கன்னா எந்த அளவுக்கு வெயிட் குறைச்சிருப்பாங்கன்னா, 3 பேருமே 1 கிலோனா 3 பேருமே 1 கிலோ தான் குறைச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த டயட் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் கேலரிஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் உங்களால் வெயிட்டே குறைக்க முடியாது. ஃபிஃப்த்து பார்த்துட்டிங்கன்னா, ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ் ஃபார் லேடிஸ். இது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம்னு சொல்ல மாட்டேன். நம்ம ஊரில் முக்கால்வாசி பொண்ணுங்க ஜிம்முக்கே போக மாட்டாங்க. அதையும் மீறி போனாங்கன்னா ட்ரெட்மில்ல கொஞ்ச நேரம் நடப்பாங்க, அப்புறம் அந்த ட்விஸ்டர் ஏறி கொஞ்ச நேரம் எப்படி சுற்றிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவாங்க. அதையும் மீறி வெயிட் தூக்க போனாங்கன்னா லேடிஸ் பண்ணுற மாதிரி வெயிட் எக்ஸசைஸ் என்னது அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஃபிசியாலஜிக்கில் ஒரு மேலுக்கும் ஒரு ஃபீமேலுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அவங்க மஸ்குலர் ஸ்ட்ரக்சர், உடம்புல எங்கெங்கே மசில்ஸ் இருக்குதோ அது எல்லாத்துக்குமே சேம் தான். அதனால் உங்களுக்கு வெயிட் லிஃப்ட் பண்ணோன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக விமன் லிஃப்ட் பண்ணுறதுக்குன்னு எந்த எக்ஸசைஸுமே கிடையாது. எக்ஸசைஸ் வந்து ஜெண்டர் நியூட்ரல் தான். அதனால் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, வெயிட் தூக்குனா ஹைட் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட்டாக ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சு பார்த்துட்டிங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, நான் அப்போது ஜிம்முக்கு போக ஆரம்பித்த டைமில் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜிம்முக்கு போகாதரா வளர மாட்டேன், ஜிம்முக்கு போகாதரா வளர மாட்டேன். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, தலைக்கு மேலே வெயிட் தூக்கிட்டேன்னா நீ வளர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படியே அவங்க சொல்லி அவங்களோட பசங்களை விட நான் ஓரளவுக்கு ஹைட்டாகவே கடைசியில் வளர்ந்துட்டேன் நான். ஸோ இன்னும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸால் மட்டும் நான் சொல்லலை, சயின்டிஃபிக்காகவும் நீங்கள் வெயிட்ஸ் தூக்குறதுனால ஹைட் குறைஞ்சிடும் இல்லாட்டி ஹைட் ஆக மாட்டீங்கிறது வந்து ப்ரூஃபே கிடையாது. உங்கள் ஹைட் வந்து பியூர்லி உங்களோட ஜெனட்டிக்கல் பேக்ட்ராப் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ், உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா நீங்களும் ஷார்ட்டாக தான் இருப்பீங்க. உங்களை ஹைட் ஆக்கிறதுக்கு எந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸுமே மார்க்கெட் இல்லை. ஸோ தயவு செஞ்சு எந்த மாதிரி ஒரு ட்ராப்லேயும் நீங்கள் போய் விழுந்துடாதீங்க. அடுத்தது வந்து நைட் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா குண்டாயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊரில் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுவாங்க. நைட் டைம் ரைஸ் சாப்பிட்டா உடம்பு போட்டுரும் அப்படின்னு. இதையும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னென்னா, நைட்டு வந்து நம்ம பாடியோட மெட்டபாலிசம் ரேட் வந்து கம்மியாக இருக்கும் நம்ம தூங்குற டைம்லலாம். ஸோ நம்ம வந்து அந்த டைம் கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணுறா நம்ம பாடியில் ஃபேட் பிடிக்காது அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஒரு ஆக்டிவான ஒரு பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தூங்கும் போதும் உங்களோட மெட்டபாலிசம் ஜாஸ்தி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பண்ண எக்ஸசைஸ்லேருந்து உங்கள் பாடி ரிகவர் ஆகும் போதும் உங்கள் பாடிக்கு எனர்ஜி தேவை. அதனால வந்து உங்களோட மெட்டபாலிசம் வந்து அப்போவும் ஹையாக தான் இருக்கும் அப்படின்னு. யாருக்கு நைட் டைம் மெட்டபாலிசம் ஸ்லோவாக இருக்கும்னா, ரொம்ப குண்டாக ஏற்கனவே இருக்கிறவங்க, எந்த டைப் ஆஃப் எக்ஸசைஸும் பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அவங்களோட ரெஸ்டிங் மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு.
ஸோ நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் நைட் டைம் ரைஸ் சாப்பிட்றீங்களா காலையில் ரைஸ் சாப்பிட்றீங்களாங்கிற பற்றி நீங்கள் கவலைப்படாமல் டெய்லி உங்களோட கேலரிக் இன்டேக் எவ்வளோ இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. 8th ஃபேக்ட் பார்த்துட்டிங்கன்னா ஜிம்முக்கு போகிறத நிறுத்திட்டா நம்ம மசில் எல்லாம் ஃபேட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லி. இது இருக்கிறதுலையே ஒரு லூசுத்தனமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மசில் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும், ஒரு ஃபேட் செல் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். ஒரு மசில் என்றைக்குமே ஃபேட்டாக மாறாது, ஃபேட் என்றைக்குமே மசிலாக மாறாது. ரெண்டுமே வேறு வேறு தான். உங்கள் மசில் பெருசாகும், அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதை விட்டிங்கன்னா அது சின்னதாகுமே தவிர அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 9th பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக ஸ்வெட் ஆச்சுன்னா ஃபேட் பர்ன் பயங்கரமாக ஆயிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபேட் பர்ன் பண்ணுறதுக்கும் ஸ்வெட் ஆகிறதுக்கும் என்றைக்குமே சம்மந்தமே கிடையாது. சில பேர் ஜிம்முக்குள்ளே போனோன்னு என்ன பண்ணுவாங்க, ஃபேன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க, உடனே வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு ஒரே குஷியாயிரும். ஏன்னா நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறேன், நிறைய ஃபேட் பர்ன் பண்ணுறேன் அப்படின்னு. ஸ்வெட் ஏன் ஆகுதுன்னா உங்கள் பாடி அதோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்காக தான் ஸ்வெட் பண்ணுது. ஸோ ஒரு சூடான இடத்துல இருக்கும்போது நம்ம பாடி ஸ்வெட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா தண்ணி வெளியில் போய் நம்ம ஸ்கின் கூல் டவுன் பண்ணி பாடி டெம்பரேச்சர் கம்மி பண்ணுது. இதுக்கு தான் நம்ம பாடி ஸ்வெட் ஆகுதே தவிர அது ஃபேட்டை பர்ன் பண்ணி தண்ணியை ஒன்றும் வெளியில் தள்ளாது. ஸோ இது ஒரு முட்டாள்தனமான விஷயம். அதை தயவு செஞ்சு நீங்கள் நம்பிட்டு இருக்காதீங்க. 10th பார்த்துட்டிங்கன்னா ஃபேட் லாஸ் ட்ரிங்க்ஸ். இது நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ரிசல்ட் வருதுன்னு பார்த்தே நீங்கள் அது வரதெல்லாம் பார்க்குறதுக்குள்ளே ஒரு 10 நாள் ஆயிரும். அந்தளவுக்கு இருக்குது. இதில் ரொம்ப காமனாக நான் கேள்விப்பட்டது பார்த்திங்கன்னா இந்த ஹனி லெமனும் காலையில் சுடு தண்ணியில் போட்டு குடித்தா ஃபேட் பர்ன் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை வச்சு உங்களால் ஃபேட் லாஸே பண்ண முடியாது. ஏன்னா எந்த ஒரு ட்ரிங்க்கோ இல்லை எந்த ஒரு ஃபுட்டோ டேரெக்டாக போய் உங்கள் பாடியில் ஃபேட் லாஸ் பண்ணவே பண்ணாது. ஃபேட் லாஸ் பண்ணோன்னா நீங்கள் கலோரிக் டெஃபிசிட்லேயே தான் இருந்தே ஆகணும். ஸோ நீங்கள் கலோரிக் டெஃபிசிட் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் இங்கே மேலே டைட்டில் கார்டில் இருக்குது. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாகவும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.